இந்த கேஸ் விலை வேற ஏறிட்டே போகுது. இதுல நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்ம ஹோட்டலையும் வச்சு நடத்தணும். இதுக்கே இவ்வளவு செலவாகிட்டு இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இந்த கேஸ் செலவு கம்மியாகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அப்பாவோட கஷ்டத்தை போக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்கும். இது பாக்குறதுக்கே செம்மையா இருக்கே. இந்த ஸ்டவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கே. கொஞ்சம் விறகு தான் போட்டேன். இவ்வளோ நேரம் சமைச்சிட்டு இருக்கு. புகையும் அவ்வளவா வரவே இல்லையே. தம்பி, அந்த மாதிரி இன்னொரு ஃபயர்வுட் ஸ்டவ் செஞ்சு தரியா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுப்பா. அப்பா, நான் அந்த பென்ல தான் வரைஞ்சேன். அதுல இங்கு காலி ஆயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி ஸ்டவ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வாங்க நாம அங்க போய் வாங்கிக்கலாம். இந்த ஃபயர்வுட் ஸ்டவ்ல நாம சமைக்கிறதுனால கேஸ் சிலிண்டரை விட 90% நமக்கு காசு மிச்சமாகும். இது பழைய விறகடுப்பு மாதிரி கிடையாது. இதுல புகை ரொம்பவே கம்மியா தான் வரும். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஃபயர்வுட் ஸ்டவ். இதுல ப்ளவர் கண்ட்ரோல் கூட இருக்கு. நெருப்பை லோ ஹைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயர்வுட் ஸ்டவ்ல நாம சமைக்கிறதுனால கேஸ் சிலிண்டரை விட 90% நமக்கு காசு மிச்சமாகும். இந்த பிரியாணி செய்யற ஸ்டவ்ல 6 கிலோ விறகு இருந்தாலே போதும், நம்மளால 10 கிலோ பிரியாணி சுலபமா செய்யலாம். இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்டவ் எல்லாமே செராமிக்கால செய்யப்பட்டது. நம்ம கிட்ட பரோட்டா ஸ்டவ், பிரியாணி ஸ்டவ், ராக்கெட் ஸ்டவ், ஹவுஸ் ஹோல்டு ஸ்டவ், டீ பாய்லர் ஸ்டவ், இப்படி எல்லா பிசினஸ்க்கும் தேவையான ஃபயர்வுட் ஸ்டவ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க பிசினஸ்க்கும் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபயர்வுட் ஸ்டவ் கண்டிப்பா தேவைப்படும். சோ நம்ம கிரேட் நேஷன் கம்பெனியை இன்றே காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கிரேட் நேஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ பணம் சேமிச்சிட்டோம். இனி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்ல ஜாம் ஜாமுன்னு நடத்தலாம். பிரியாணி நன்றாக வெந்து கொண்டிருக்கிறது. பரோட்டா தயார்.